நம்ம வரோம்னு முன்னமே சொல்லிட்டாரு. அதாவது பாதி பேர்த்த காணும். நம்ம வரோம்னு தெரிஞ்ச பாரு இந்த அக்கா தெரியாம வந்துருச்சு. ஆமா, இங்க வந்திருக்கவங்க தெரியாம வந்துட்டாங்க, தெரிஞ்சவங்க அப்படியே போயிட்டாங்க. சாயந்தரம் வருவாங்க. உயிர் விளக்கம். அகையிருளாகிய ஆணவத்தால் மறைக்கப்பட்டு அறியாமையில் மூழ்கிய உயிர் அஞ்ஞானம் நீங்கி விளக்கம் பெறுதல் உயிர் விளக்கமாகும். திருவருளால் அறியும் நெறியை உணர்ந்ததும் விளக்கம் பெறுதலால் அதனை அடுத்து வைக்கப்பட்டது. குருநாதன் உபதேசம் செய்த பிறகு இந்த உயிர் விளக்கம் பெறும். அவன் அறிவித்த முறையிலே முதல்ல அறிந்து கொள்ளும். உயிர் அறியும் நெறி. குருநாதன் உபதேசம், அடுத்தது அறியும் நெறி. அறிந்த பிறகு என்ன ஆகும்னா உயிர் விளக்கம் பெறும். என்ன அறிந்தது? எல்லாமே திருவருள் துணையாலே நடக்கிறது என்று சொல்லி திருவருளிலே அழுந்தி நிற்கின்ற முறையை அறிந்து கொண்டது குருநாதன். அப்படி திருவருளிலே அழுந்தி நிற்கும் போது உயிர் விளக்கம் பெறுகிறது. அந்த விளக்கத்தை தான் சொல்கிறார். படிங்களா அந்த குரல். தூண் நிழலார் தற்காரம் சொல்லார் தொகும் இதுபோல் தான் அதுவாய் நிற்கும் தரம். குரு உபதேசத்தால் உண்மை உணர்ந்த ஆன்மா யாரும் சொல்லாமலே சிவமாய் நிற்கும் சுத்த ஆன்மாவை திருவருள் யாரும் சொல்லாமலே தானே கவர்ந்து கொள்ளும் என கூறுகிறது. தூண்னா பளிங்கு தூண், நிழல். அவருடைய நிழலை ஆறுதற்கு உச்சி காலத்திலே சூரிய ஒளியை விழுங்கிக் கொள்வதற்கு யாராவது சொல்லணுமா? தானே நிகழும். அதுபோல தொகும் ஒன்றாய் கூடும் தான் அதுவாய் சிவமாய் நிற்கும் தரம். அத்திருவுருளால் கவர்ந்து கொள்ளப்பட்ட திருவுருளாக நிற்கும் தன்மை. உச்சி காலத்துல படிங்கில்ல முழுசா சூரிய ஒளி படியறதுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. இப்போ உயிருக்கு குருவர்கள் உபதேசம் செய்த பிறகு அதில் இருக்கக்கூடிய ஆணவமோடம் நீக்கி இருவினைவுக்கு வந்த பிறகு அது என்ன பண்ணும்? முழுசா திருவருள் அழுந்தி நிற்கும். அது யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அதுதான் மாணிக்க சொல்றார். அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமையெல்லாம் குன்றே அணையாய் என ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றுவோர் இடையூறு எனக்கு உண்டோ எந்தன் ஓ எந்தன் எந்தோர் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. எப்படி பளிங்கு தூண் திருவருளை முழுமையாக ஈட்டுக் கொள்கிறதோ அதுபோல இறைவன் அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் இன்றே அணையை ஆட்கொண்ட போதை கொண்டிலை. அவரே நம்மை முழுமையாக ஆட்கொண்டிருக்கிறார். எப்ப? குருநாதன் உபதேசம் பெற்ற பிறகு இந்த உயிர் இறைவனால் முழுமையாக ஆட்கொள்ளப்படுகிறது. அதுதான் சொல்றார். பளிங்குக்கல் எப்படி முழுமையாக சூரிய ஒளியை உச்சி பொழுதிலே உருவாகி நிற்கிறதோ அதுபோல இந்த உயிர் இறைவன் திருவருளை முழுமையாக வாங்கி. அதுக்கப்புறம் என்ன? நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும். நீ எது நடந்தாலும் அது உன்னுடையது தான். எனக்கு அங்கே ஒன்றும் வேலை இல்லை. எல்லாம் இறைவன் செய்யணும். எது நடந்தாலும் இறைவன் செய்யணும். சொன்னது கூட என்ன சொல்ற? எனதுரை தனதுரை ஆகுன்ற சொல்றது கூட அப்படி சொல்லிட்டேன். பட்டினத்தார் சொல்றார். பின்னாடி ஒரு பாட்டு சொல்றார். என் செயலாவது யாதொன்றும் இல்லை. என்னால எதுவுமே செய்ய எல்லாம் இனி உன் செயலைங்கிறார். பின்னாடி அந்த பாட்டு பார்ப்போம். அப்ப உயிர் இறைவன் திருவருள்ல முழுமையா அழுந்தி நிற்கும். எப்பன்னா இருவனை ஒப்பு மலவாரி பாவம் நிகழ்ந்த பிறகு உயிர் திருவருளே முழுமையாக அழுந்தி நிற்கும். அது யாரும் சொல்ல வேண்டியதில்லை. திருவருளும் தானாய் பற்றி நிற்கும். அடுத்த பாடம். தித்திக்கும் பால் தானும் கைக்கும் திருந்திடுனா பித்தத்தின் தான் தகுந்த. பால் கசக்குமா? நிற்குமா?
பால் கசக்குமா இனிக்குமா? குடிச்சதே இல்லைங்கய்யா, குடிக்காத மாதிரியே உட்காந்துருக்கியா. பால் குடிச்சிச்சே இல்லையா? குடிச்சே இல்லையா? ஹார்லிக்ஸ் தானா? ஹார்லிக்ஸ் கசக்குமா இனிக்குமா? ஏதாவது சொல்றேன். எப்போ விடுவாங்க போலான்னு பாக்குறேன். பால் இனிக்கும், ஆனா எப்ப கசக்கும். காய்ச்சல் வந்து நாக்கு பித்தமா இருந்தா, அப்ப நாக்கு பித்தமா இருக்கும்போது என்ன பண்ணுது? பால் கசக்கு. பித்தம் நீங்கின பிறகு இப்ப உயிருக்கு ஆணவம், உயிருடைய அறிவை ஆணவ மனம் மறைத்திருக்கும் போது இறைவன் செயலெல்லாம் நமக்கு பிடிக்காது. திருவருள் மீது அவர் கொடுக்குற இந்த சில சில சின்ன இடையூறுகள்லாம் ஆன்ம அறிவை திருத்தறதுக்கு தான் கொடுக்குறாரு. அப்ப என்ன, சாமி என்ன எனக்கு இப்படி பண்ணுது அப்படின்னு நினைப்போம். அறிவு விளக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எல்லாமே நன்மைக்குன்னு. அறிவு விளக்கம் இல்லாத போது திருவருளுடைய செயல் எல்லாமே நன்மை என்று இந்த உயிருக்கு தெரியாது. அப்ப அது எப்படின்னா, பித்தமுடைய நாக்கு அதற்கு பால் உண்ணும் போது அது என்னது? கசக்குது. அப்ப அறியாமையாகி ஆணவ மனத்தில் இருக்கும் மூடில் இருக்கக்கூடிய உயிருக்கு இறைவனுடைய செயல்கள் எல்லாம் வெறுப்பாக்கும். அறிவு அறியாமை நீங்கி அறிவு தெளிவு வந்த பிறகு அப்பதான் இன்ப துன்பம் எது இருந்தாலும் இறைவனுடைய செயல் நிற்கும். யானையை விட்டு இடரை செய்யும் போது கூட அவர் யார் இறைவனும் சொல்லி அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்சு வருவதும் இல்லைன்னு தான் பண்ணார். குந்தவன் சந்தன சாந்தம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. இப்ப இறைவன் திருவருளை அறியாமை நீங்கி இறைவன் திருவருளை உணரும் போதுதான் அதனுடைய உண்மையான பயன் நமக்கு தெரியும். அப்ப தித்திக்கும் பால் தான் கைக்கும். இனிக்கக்கூடிய பால் கூட கசப்பா இருக்கும். நாக்கில் பித்தம் இருந்தால் பித்தம் நீங்கின பிறகு அந்த பாலுடைய உண்மையான சுவையை உணர முடியும். அதுபோல ஆன்மாவிற்கு ஆணவ மலம் இருக்கும்போது வினை நீக்குவதற்காக, அறியாமையை நீக்குவதற்காக இன்ப துன்ப நுகர்ச்சியை கொடுக்கும் போது திருவருளின் மீது வெறுப்பு உண்டாகும். ஆணவ மலம் நீங்கும் போது திருவருளின் உண்மைத்தன்மை தெரியும். அப்ப ஆணவ மலம் இருக்கிறப்ப இறைவனுடைய பார்க்கிற நம்மளுடைய பார்வை வேற. ஆணவ மலம் நீங்கிய பிறகுதான் இறைவனுடைய உண்மையான அருள் நமக்கு விளங்கும். நாக்கில் பித்தம் இருக்கும்போது பாலனுடைய உண்மை சுவை தெரியாது போல, இந்த உயிரில் ஆணவ மலம் கலப்பு இருக்கும்போது இறைவனுடைய திருவருளுடைய உண்மையான அவருடைய அந்த செயல்கள் நமக்கு தெரியாது. ஆணவ மலம் நீங்கிய பிறகுதான் இறைவனுடைய முழுமையான கருணையை இந்த உயிர் உணரும். புரியுது? அதான் மாணிக்கம் சொல்றார், என்னால் அறியா பதம் தந்தாய் யான் அது அறியாதே கெட்டேன். எது? பித்தம் இருக்கும்போது என்னால் அறியா பதம் தந்தாய் யான் அது அறியாதே கெட்டேன். உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு யான் என்பேன். பல்நாள் உன்னை பணிந்து ஏற்றும் பழைய அடியாரோடும் கூடாது என் நாயகமே பிற்பட்டு இங்கிருந்தேன் நோய்க்கு விழுந்தாய். இதெல்லாம் அவருக்கு பாடல்ல, நம்மளை போன்ற ஆன்மாக்களுக்காக அவர் பாடி. அடுத்தது ஒரு உன் பேர் என்ன பாப்பா? நல்லா சொல்லு. நிதர்சனா. நீங்க தான் 2 பேரும் கூட்டு வந்தீங்களா? பேச விடான்னு சொல்லி கூட்டு வந்திருக்கீங்களோ? பேச விடான்னு சொல்லி கூட்டு வந்திருக்காங்க. அவர் கேள்வி கேட்பாரு, பதில் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி கூட்டு வந்திருக்காங்க. கட்சி மீட்டிங் கூட்டு போவாங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் பேச விடாது கம்மன், அது மாதிரி கூட்டு வந்திருக்காங்க. பேச விடாது, ஐயா கேள்வி கேட்டா பதில் சொல்லாது. இருட்டில் ஒரு பேனா விழுந்துச்சு பெஞ்சு கடியில். உண்மையத்தான் சொல்றேன். உங்க வீட்டில் கட்டில் இருக்கா? கட்டில் கடியில் ஒரு பேனா வந்துருச்சு.
இருட்டில் தேடுற கிடைக்கல, காலையில் எந்திரிச்சு தேடுற கண்டுபிடிச்சிட்ட. உமாட்ட போய் என்ன சொல்லுவார்? கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாரும் அப்படிதான் சொல்லுவோம். எல்லாரும் ஏன் நைட்டு கண்டுபிடிக்க முடியல? காலையில ஏன் கண்டுபிடிச்சிங்க? ஆனா வெளிச்சம் வந்து சொன்னோமா? ஒளி காட்டதான் நான் கண்டுபிடிச்சோம்னு யாராவது நினைக்கிறோமா? அம்மா சோறு ஊட்டி தான் வளர்ந்தோம், அதையும் நினைக்க மாட்டேன். ஆசிரியர் சொல்லி கொடுத்துதான் படித்தோம், அதையும் நினைக்க மாட்டேங்கிறான். நானே படித்தேன் தெரியுமா, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து தெரியுமா, அப்படிதான் சொல்கிறோம். நைட்டு முதலாக படித்தேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன். ஆசிரியர் சொல்லி கொடுத்தா எப்படி படிக்க முடியும்? ஆனால் நானே படித்தேன், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணுங்க, அப்படிதான் சொல்கிறோம். இப்போ இருட்டில் கிடக்கிற ஒரு பொருளை தேடி எடுத்துறோம். அந்த எடுப்பதற்கு நமக்கு துணை செய்தது ஒளி என்று நாம் சொல்வதில்லை. சொல்றோமா? சொல்றதில்லை. காண்பான் ஒளி இருள் காட்டிடவும், ஒளி இருளில் காட்டிடவும், தான் கண்ட வீண்பாவும் என்னால் விடும். அப்ப ஒளி காட்டினதுங்கிறத மறந்தது போல திருவருள் உணர்த்ததான் உணர்ந்தோம் என்று நாம் உணரவில்லை. ஆன்மா தனக்கு திருவருள் காட்டாக நிற்கின்றது என்பதை மறந்து தானே அறிந்ததாக தன்முனைப்புக் கொள்வது பாவம் என்று கூறப்படுகிறது. காண்பான், காண்பதற்கு ஒளி திருவருள். குறள்ல காண்பான், காண்பதற்கு ஒளி திருவருள் காட்டிடவும். இந்த உலகப் பொருளை அனுபவிப்பதற்கு நமக்கு கருவிகரணங்களை கூட்டி விடயங்களை அறிவித்தால் சுத்த நிலையில் தரு கரணாதிகள் மாயை அசைத்து என காட்டல், ஆன்மாவையும் தன்னையும் அறிவித்தல் ஆகிய உபகரணங்களையும் காட்டல்னா அவன் பொருளை காட்டுவது மட்டும் இல்லைங்க. இப்ப உலகில் நாம் நானே அரைகுறையா பாடல இறைவன் காட்டுவதுன்னு சொன்னா, இப்ப நமக்கு கருவிகரணங்களை கொடுத்து உலகப் பொருள்களை காட்டுகிறான். அறியாமை நீங்கினதுக்கு பிறகு என்ன பண்ணுவான்னா தன்னை காட்டுவான். இந்த உலகப் பொருள்கள்லாம் அறிந்தது அவன் அருளாலே என்று காட்டுவான், அத்தனையும் காட்டுவான். நம்மளுடைய கேவல நிலையிலிருந்து நம்ம மேல வந்ததுக்கு காரணம் திருவருள் காட்டுவான், இத்தனையும் காட்டுவான். முக்தி நிலையில இருக்கிற ஆன்மா எப்படி வலுவாம நிற்கும்னா, அது அனாதி காலம் தொட்டு எப்படி டிராவல் ஆனதுங்கிறது அந்த உயிருக்கு தெரியும். இப்ப நமக்கு தெரியாது, போன பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனா உயிர் அறிவு விளக்கம் பெற்ற பிறகு எல்லாம் தெரியும். ஐயோ இவ்வளவு கேவலமா கிடந்தோமா, நம்மளை சாமி இப்படி கொண்டு வந்திருக்காரேன்னு உணரும் உயிர். இப்பயே நம்ம நினைச்சா கூட எவ்வளோ கேவலமா இருந்தோம், சாமி நம்மளை உயர்த்தி இங்க கொண்டு வந்திருக்காரே அப்படின்னு நம்ம உணர்ந்தா உணரலாம். அப்ப இறைவன் காட்டதான் உலகப் பொருளையும் உணருது, திருவருளையும் உணருது, தன்னையும் உணருது. ஆனா இதை நினைக்காம எல்லாமே நானே அறிந்தேன்னு சொல்றது மிகப்பெரிய பாவம். அதான் இறைவனை உணராம இருக்கவனுக்கு பட்டினத்தாரம் சொல்றாரு. ஆற்றோடு தும்பை அணிந்தாடும் அம்பலவானர் தம்மை, ஆற்றோடு தும்பை அணிந்தாடு அம்பலவானர் தம்மை போற்றாதவருக்கு அடையாளம் உண்டு. புத்தப்பெருமானை போற்றாதவர்களுக்கு அடையாளம் உண்டு. இந்த இறைவன் தான் உணர்த்துறான், அதுதான், அதனாலதான் உணர்றோம்னு உணராம நம்முடைய அறிவுலேயே உணர்ந்து விழுகிறோம்னு நினைக்கிறது ரொம்ப பாவம் அப்படின்னு இவர் சொல்லி முடிச்சிட்டாரு. பட்டினத்தார் சொல்றாரு,
ஆற்றோடு தும்பை அணிந்தாடும் அம்பலமான தம்மை போற்றாதவர்க்கு அடையாளம் உண்டு. இறைவனை உண்டு என்று அவனை போற்றி வழிபடாதவருக்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம்? பூதலத்தே இந்த உலகத்துல சோற்றாவி அற்று, சுகமற்று, சுற்ற துணியுமற்று, சோறும் கிடைக்காது, எந்த இடத்துலையும் நல்ல இடத்துல படுத்து தூங்க முடியாது, நல்ல ஆடை கிடைக்காது, அழுக்கு கிழிஞ்சு போன ஆடை, ஏற்றாலும் பிச்சை கிடையாமல் ஏக்கத்து இருக்கும். யாராவது போய் கேட்டாலும் சோறு போடும். யாருன்னா இறைவனை உணராதவன், அவனை போற்றாதவன் இது அடையாளம். ஆற்றோடு தும்பை அணிந்தாடும் அம்பலமான தம்மை போற்றாதவர்க்கு அடையாளம் உண்டு. இப்பூதலத்தில் சோற்றாதியற்று, சுகமற்று, சுற்ற துணியுமற்றே, ஏற்றாலும் பிச்சை கிடையாமல் ஏக்கற்று இருப்பார். அடுத்தது அடுத்த ஒரு ஒளியும் இருளும் ஒருமைத்து வன்மை தெளிவு தெளியா செய்யும். குருடர் கண்ணுக்கு சூரியன் ஒளியும் இருளும் ஒரே இயல்பாக இருக்கும். பதி பசு பாசங்களின் உண்மைத்தன்மையை விளக்கமாக அறியாதவருடைய செயலும் அத்தகையது. ஒளி சிவபெருமான், இருள் ஆணவம். ஒருமைத்து ஒளியும் இருளும் ஒரே தன்மை. யாருக்குன்னா கண்ணு தெரியாதவன், கண்ணில் பிறை விழுந்தவன். ஒளியில் எழுந்தும் நிலையும் தெளிவு நிலை, ஒளியில் எழுந்தும் நிலை தெளிவு நிலை, இருளில் எழுந்தும் நிலை தெளியாத நிலை, ரெண்டும் ஒண்ணுதான். யாருக்குன்னா இறைவனை பற்றியோ ஆணவ மனத்தை பற்றியோ எதையுமே அறிந்து கொள்ளாதவங்க. குருடனுக்கு எப்படி சூரிய ஒளி இருட்டு எல்லாம் ஒன்னா தெரியுதோ, அதுபோல இறைவனை பற்றி அறிவில்லாதவர்களுக்கு, ஞான ஒளி இல்லாதவர்களுக்கு எதுவுமே எல்லாம் ஒன்னாதான் தெரியும். எங்க போனாலும் அப்படிதான் தெரியும். கோயிலுக்கு போனாலும் காசு கொடுத்து முன்னாடி போயிடலான்னு தோணும், தியேட்டருக்கு போனாலும் காசு கொடுத்து முன்னாடி போயிடலான்னு தோணும். புரியுதுங்களா? அப்ப எல்லாம் உங்களுக்கு ஒன்னாதான் தெரியும். கோயிலுக்கு போனா என்ன கேட்கிறாரு சாமி? நம்மகிட்ட அன்பு மட்டும்தான் இருப்பாங்க. அன்பு கொண்டு வந்திருக்கானான்னு பாருங்க. அன்போடு ஒரு பாட்டு பாடினா போதும், ஒரு தேவாரம் பாடினா போதும், அது மட்டும்தான் எதிர்பார்க்கிறாங்க. அதனாலதான் ஞானிகள் என்ன கேட்கிறாங்க? இரவாத இன்ப அன்பு. அன்பினால் மட்டும்தான் இறைவன் திருவருளை அடைய முடியும், வேற எதனாலே அடைய முடியும்? அன்பு அன்பு அன்பு. ஈஸ்வரிடம் அன்பில்லாதார் எவ்வுயிருக்கும் அன்பிலார். இறைவன் அன்பு இல்லைன்னா எந்த உயிர் மேலே அவனுக்கு அன்பு இருக்காது. அதனால நாம் வைக்க வேண்டியது இறைவன் மீது அன்பு, அன்பு அன்பு. அப்ப இறைவன் மீது அன்பு இல்லாதவர்களுக்கு, ஞானம் இல்லாதவர்களுக்கு எல்லாம் ஒன்னா தெரியும். குருடனுக்கு எப்படி வெளிச்சம் இருட்டு ரெண்டு ஒன்னா தெரியுதோ, அதுபோல இறைவன் மீது அன்பு இல்லாதவர்களுக்கு, ஞானம் இல்லாதவர்களுக்கு, ஞான அருள் பெறாதவர்களுக்கு எல்லாம் ஒன்னா தெரியும். அடுத்தது கிடைக்க தகுமே நற்கேண்மையல் யார் கல்லால், நற்கேண்மையார் கல்லால் எடுத்து சுமப்பானை. எடுத்து சுமப்பான் யாருக்கு பேரு? சிவபெருமானுக்கு தான் பேரு. யாருக்கு பேரு? எடுத்து சுமப்பான். சிவபெருமானுடைய பேரு எடுத்து சுமப்பான். ஆனா வேற யாரோ வச்சிருக்காங்க, எடுத்து சுமப்பான் வேற யாரோ வச்சிருக்காங்க. ஆனா நம்ம சாமிக்கு பேர் தான் எடுத்து சுமப்பான். சாமிக்கு பேர் எடுத்து சுமப்பான். அடியார்க்கு எளியன், அடியார்க்கு எளியன் எடுத்து சுமப்பான்.
நற்கேண்மையர் ஞானத்தால் உறவு கொண்டு நிற்பவர்கள். நற்கேண்மையர்னா ஞானத்தால் உறவு கொண்டு நிற்பவர்கள். வேறு துணை இல்லாமல் துன்புறும் போது தாமே வலிய வந்து துன்புறுவோரின் அத்துன்பத்தை தாம் ஏற்றுக்கொண்டு துணை செய்யும் துணைவரை பெறுதல் நல்ல நட்புடையவர்கல்லால் பிறர்க்கு கூடுமோ? கிடைக்கத்தகுமோ? கிடைக்குமா, வைக்குமா அப்படின்னு வைக்காது. யாருக்கு? நற்கேண்மையர்க்கு அல்லால் ஞானத்தால் இறைவனுடன் உறவு கொண்டிருப்பவர்களுக்கு. ஞானம்னா என்ன? ஈசன் பால் அன்பு. ஞானம் என்பது ஈசன் பால் அன்பு, அவ்வளவுதான். ஈசன் பால் அன்பு. இப்ப இறைவனுடைய அன்பு கொண்டிருப்பவர் தான் அவை வந்து தாங்குகிறார். இறைவன் தாங்குகிறார். தாயை பற்றி நிற்கிற குழந்தைக்கு தனக்குன்னு ஒரு செயல் இருக்காது. தாயை பற்றி நிற்கிற குழந்தைக்கு தனக்குனே ஒரு செயல் இருக்காது. இறைவனை பற்றி நிற்கிற உயிருக்கும் அப்படிதான். முழுசா பற்றி நிற்கிற உயிருக்கு தனக்குன்னு ஒரு செயல் இருக்காது. எல்லாம் அவன் செயலாவே இருக்கும். இவர்களுக்குன்னு எந்த செயலும் இருக்காது. அவன் உள்ளுக்கு இருந்து எதை உணர்த்தானோ அதை மட்டும் தான் செய்வாங்க. நம்முடைய அறிவும் அப்படிதான் மாறணும். அவன் என்ன உணர்த்துறானோ அதை செய்யக்கூடிய நிலை வரும். இந்த நூல்களை படித்தா அப்படிதான் மாறணும் உயிரை. சாமிக்கு எடுத்து சுமப்பான்னு சொல்லியிருக்காங்க. எடுத்து நாவுக்கரசர் போறார் அங்க. மலைப்பதிகம் பாடம் என்ன? ஒரு பெட்டவாய்த்தலை, பராய்த்துறை, திருப்பராய்த்துறை. திருப்பராய்த்துறையிலிருந்து இப்படி குறுக்க வராது. எங்க? திருப்பைங்கிலி. திருப்பராய்த்துறையிலிருந்து பைங்கிலி வராது. வரும்போது என்ன பண்றாரு? சாமியே பொதி சொல்ற கட்டுச்சோறு. அந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா? ஒரு கிணறு இருக்கும் அந்த இடத்துல. திருப்பைங்கிலி போயிருப்பீங்க. திருப்பைங்கிலிருந்து உள்ளுக்கு போகணும். அங்கே போனால் ஒரு கிணறு மேடு. நாங்கள் போயிருக்கோம். போய் அந்த கிணறுலாம் சுத்தப்படுத்தி வெள்ளை சுண்ணாம்பெல்லாம் அடித்து நீட் பண்ணி கொடுத்துருந்தோம். சும்மா யதார்த்தமாக போனோம். குப்பையாக இருக்குன்னு அப்புறம் கையோடு சுண்ணாம்பு வாங்கி எல்லாம் அடித்து முடிச்சுட்டு வந்தோம். சாமிக்கு அந்த இடத்துல தான் கடிச்சோறு ஒன்று. அவர் பசிக்குதுன்னு சாமியே கடிச்சோறு எடுத்து சொன்னார். பிரசவ வழியில துடிக்கிறா ஒண்ணு. அந்த பக்கம் போன அம்மா இந்த பக்கம் வர முடியல. ஆத்துல வெள்ளம். சாமியே தாயா வந்து பிரசவம் பண்ற. அதனாலதான் தாயும் ஆனார். தந்தை இல்லாது தாயும் ஆனார். என்ன கருணை! ஒரு அம்மா புட்டு செய்யறாங்க. புட்டு செய்யறாங்க. தினமும் ஒரு புட்டு அப்படி சொக்கனாதான்னு வச்சுக்கோம். புட்டு ஒரு கைப்பிடி எடுத்து சொக்கனாதான்னு வச்சுக்கோம். உலகத்துக்கே சோறு போடுற சாமி அந்த மாதிரி போய் அம்மா சோறு போடுங்க. உலகத்துக்கே படி எடுக்கிற இறைவன் அங்க போய் அம்மா சோறு போடுங்க. பசிக்குது சோறு போடுங்க. ஏன்? தினமும் அன்பினால ஒரு கைப்பிடி விட்டு சொக்கனாதான்னு வச்சுக்கலாம். வந்திப்பாட்டி தன்னை அழுது அழுது பாடியவருக்காக சுவாமி பெரம்படிப்பட்டார். ஒரு அடியவருக்காக பெரம்படிப்பட்டார். எப்படி முடியும்? அவனை தோத்து யார் செய்ய முடியும்?
எனக்காக ஒரு அடி வாங்கிக்கின்னு எங்கள் வீட்டுக்கார மாட்ட சொன்னோம், நீங்கள் போய் வேலையை பார்த்துட்டு அதெல்லாம் நம்மளால முடியாது, நீங்கள் வேணா பார்த்துங்க. சாமி அடியோருடைய அன்புக்காக போய் வாங்கிக்க. ஏன் அதான் எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்குங்கிற 2 முறை தூது போற. எவ்வளவு இறங்கி வர்றாரு, இறங்கி இறங்கி இறங்கி. அவங்களாம் ஞானிகள், நமக்காக இறங்கி வந்து பாடம் சொல்லி ஒரு ஆசிரியர் அனுப்பிச்சு பிச்சாண்டம் பாளையத்தில் உட்கார வச்சு நமக்கு நம்ம என்ன செஞ்சோம், கேவலமா இருந்தோம், நம்மையும் ஒரு மனுஷனா நினைச்சு கொண்டு போய் உட்கார வச்சு பாடம் சொல்லி ஒரு தீக்கை செய்யுது. இதெல்லாம் இறைவனை பொறுத்து யாராலையும் முடியாது. உரிவேலுக்கு செய்யாத தீக்கை செய்யறாங்கன்னா அவரு கொஞ்சம் உயர்ந்தவர், பரவாயில்ல, அண்ணாமலையாருக்கு அடிக்கும். நாங்களாம் சும்மா சுத்திட்டு இருக்கோம். இந்த ஒரு போன ஆடம் கிடைக்குமா, இந்த ஒரு ஆடம் சும்மா சுத்திட்டு இருக்கோம். எங்களையெல்லாம் ஒரு பொருட்டா சாமி மதிச்சு கொண்டு போய் வச்சு ஞான உபதேசம் பண்ணி தீக்கை செய்யறது, எங்களையெல்லாம் ஒரு பொருட்டா மதிச்சு சாமி செய்யறாங்க. அது அவனை தவிர்த்து யாராவது அவனா எடுத்து சுமப்பான். சாதாரண உயிர்களுக்கும் கடைப்பட்ட உயிர்களையும் கரைதேற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு மட்டும். ஒரு கோயில பாட்டு பாடுறார் பானபத்திரர். எல்லாம் பார்த்துருப்பீங்க படம். என்ன அவருக்காக விறகு சுமக்க, ஒரு பக்தருக்காக தான் விறகு சுமந்து கொண்டு வருகிறார். உலகத்தையே படைத்து காத்து அளிக்கக்கூடிய இறைவன் அன்புக்காக இறங்கி 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 கீழே இறங்கி வந்து வேலை செய்யறார். ஒரு பன்றி குட்டி அழுகுது. நம்ம வீடான்னு சொல்லுவோம், அங்க போய் அழுகுறோம் பாரு அப்படிங்க. வீட்டில் யாராவது அழுதுன்னு சொல்லுவோம், போய் பாருன்னு யாராவது ஏவலால் அனுப்புவோம். அவரு நேரம் அவரே கிளம்பி விட்டார். பன்றிக்குட்டி என்ன பட்டு மெத்திலேயே படுத்திருக்கோம், பட்டு மெத்திலேயே படுத்திருக்கோம், சேத்துல படுத்திருக்கோம். அங்க வந்து தாய் பன்றியா இருந்து பால் கொடுக்குறாங்க. யாரால முடியும்? அவன் ஒருத்தரான எவ்வளவு இறங்க முடியுமோ இறங்கி 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 நாம் நினைச்சுக்கிறோம் நம்ம அதை படிச்சிருக்கோம். அப்படி கீழே இருக்க நம்மையும் ஒரு பொருட்படுத்தி சாமி வந்து கருணை செய்து கொண்டிருக்கிறாரே. அதனாலதான் எடுத்து சுமப்பார் உயிர்களை இந்த பிறவி குடியிலே இருந்து எடுத்து. யாருக்கு கிடைக்கும்? நற்கேள்வி. அவன் மீது ஞானத்தால் உறவு கொண்ட அடியவர்களுக்கு அவன் எடுத்து சுமப்பான். எல்லாத்தையும் தெரிஞ்ச கதை. ட்ரெயின்ல போறேன், 2 பேர். ஒருத்தன் நிறைய பணம் வச்சிருக்கான். படுக்கிறதுக்கு முன்னாடி எண்ணி பார்த்துட்டு படுக்கிறான். பக்கத்தில் இருக்கவங்க இதை எப்படி எடுத்துடணும்னு நினைக்கிறான். தேடி தேடி அவன் எந்திரிச்சு பாத்ரூம் போனா தேடி தேடி பார்த்தா பணத்தையே காணான். திருப்பி வந்து படுத்தேன், தூங்கிட்டான். காலையில் எந்திரிச்சு படத்தை என்றேன், எங்கடா பணம்? எனக்கு நைட்டு பூரா தேடினேன், காணாமையா எங்கேயா வச்சிருந்தேன்? ஓன் தலைவாடி கட்டிட்டு தான் வச்சிருந்தேங்க.
அந்த மாதிரி வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நிதி கவர துஞ்சினோ போயினோ சொல். அப்ப திருவருள் துணை இல்லாம நாம எதையும் அடைய முடியாது. ஒரு நிதி வச்சிருக்காங்கன்னா அந்த நிதியை மற்ற வஞ்சத்தோட கவர்ந்து கொள்ளணும்னு நினைச்சான்னு வைங்க, அவன் தூங்கிட்டானா இல்லையா அப்படின்னு பார்த்தா அவன் பாதுகாப்பா வச்சிருக்கான். இப்ப திருவருள் அருளை பெறணும்னா அது துணை செய்தா மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். நம்மகிட்டே இருக்கு, நம்ம தலைவணி கடையில் வச்ச மாதிரி நம்ம உள்ளே இருக்கு திருவருள். ஆனா அது துணை செய்தால்தான் நாம் அதை உணர முடியும். பணம் வச்சுன்னு சொன்னாதான் எங்கிருந்து எடுக்க முடியும். திருவருள் உள்ளுக்கு இருக்குது, அந்த திருவருள் சொல்லணும். திருவருள் இருக்குன்னு அதை காட்டினாதான் செய்யும். அதான் சொல்றேன், பஞ்சமுடன் ஒருவன் வைத்த நிதி கவர துஞ்சினோ போயினோ சொல்லு. அப்ப சிவானந்தத்தை திருவருள் துணையால் அன்றி வேற எந்த வகையாலும் பெறுதல் இயலாது. இறைவன் திருவருளை பெறணும்னா அது திருவருளே துணை செய்தால் மட்டும்தான் நாம் பெற முடியும். அடுத்தது உச்சி வெயில்ல எப்படி ஒரு பளிங்கு முழுசா சூரிய ஒளியை மட்டும் கவர்ந்து நிற்கும், வேற சார்பு இருக்காது. காலை நேரத்தில் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பொருளுடைய ஒளி தான். ஒரு செடி இருந்தால் அந்த செடியோட நிறம் தெரியும், ஒரு பூவினுடைய நிறம் தெரியும். ஆனால் உச்சி வெயில் காலத்தில் அந்த பளிங்கு ஒளி முழுமையாக தெரியும். அதுபோல இறைவனுடைய அருள் ஞானத்தை பெற்ற போது தன்னிடத்திலே பிற உணர்வுகள் இல்லாமல் இறைவன் திருவருளையே ஒன்றையே பற்றி நிற்பதால், அப்படி நிற்கிறதுனால பிற ஒளி அதில் வந்து சாராதது போல உலகப்பற்று நம்மளே வந்து சாராது. திருவருள் நம்ம மேலே பதிஞ்சிச்சுன்னா உலகப்பற்று நம்மகிட்ட இருக்காது. தனக்கு நிழல் என்றால் தனக்கு தனியே நிழல் இல்லாதவாறு உச்சி காலத்து சூரிய ஒளியை தன்னிடத்தில் முழுமையாக கவர்ந்து கொள்கின்ற பளிங்கத்தூண் போல ஆன்மா திருவருளையே பற்றி நிற்குமாயின் ஆணவமல இருள் நிலைத்து நில்லாமல் நீங்கிவிடும். திருவருள் முழுமையாக பற்றிடுச்சுன்னா ஆணவமலம் நமக்கு கொஞ்சம் கூட இல்லை. அப்படி நிற்கும் போதுதான் முழுமையா பற்றி நிற்கும் போது வேற எந்த சிந்தனையும் இருக்காது. அப்படி இருக்கும்போது உயர் சிவமாம் தன்மை பெறும். அப்படி இருக்கும்போது நாவுக்கரசர் பாருங்க, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டேன், மூர்த்தி அவன் இருக்கும் மன்னம் கேட்டான். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் மன்னம் கேட்டான். பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டார், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியான. அன்னையும் அத்தனையும் அன்றே நிற்றால் அகன்றால் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தார் தன்னாம் கேட்டார் தலைப்பட்டார் நன்கை தலைவந்தார். இதுதான் உயிரினுடைய நிலை. இறுதி நிலையில போறாரு, தண்ணி தாகம் தண்ணி குடிக்க போறாரு, தண்ணி தாகம் தண்ணி குடிக்கலான்னு போறாரு. அது என்னடா மழை தெரியுதுன்னு கேட்கிறாரு. குடுமி தேவர் இருப்பர் கும்பிடலாம்னு சொல்றேன். கூட வந்தாரு என்ன சொல்றாங்க, யாரு சொன்னா பேர் சொல்லு, என்ன பேர் சொன்ன, நல்லா சொல்லு, உங்களுக்கு பின்னாடி பேர் என்ன, நிதர்சனாவா, என்ன பேர் சொன்னேன், சாமி பேர் குடுமி தேவர் சொல்லு, நல்லா சொல்லு, நீ சொல்ற தப்பி. உங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஐஸ்கிரீம் வந்தா எப்படியே ஐஸ்கிரீம் இப்படி கூப்பிடுவேன், ஐஸ்கிரீம் வந்தா எப்படி கூப்பிடுவேன், உங்க வீட்டை தாண்டி ஐஸ்கிரீம் போயிடுச்சு, உங்க வீட்டு பக்கம் ஐஸ்கிரீம் வராதோ, கடையில் தான் போய் வாங்கணும். இந்த ஊர்ல எங்க ஊர்ல கூப்பிடுவோம், ஐஸ்கிரீம் தாண்டி போச்சு எப்படி பண்ணுவோம், ஐஸ்கிரீம் எவ்வளவு கத்துவோம், ஐஸ்கிரீம் கத்துவோம் இல்லையா, சாமி வேற சொல்லுவாங்க குடுமி தேவர் என்ன சொல்லணும் கேட்க மாட்டேங்குது. குடுமி தேவர் தண்ணி குடிக்கணும் தாகத்துக்கு போறாரு, குடுமி தேவர் இருப்பர் கும்பிடலாம்னு சொல்றாரு. எல்லாம் தண்ணி தாகம் மறந்து போச்சு. எத்தனை நாளைக்கு, 6 நாள் மறந்து போச்சு.
அன்னைக்கு அப்போதைக்கு மறக்கல. 6 நாள் அவனுக்கு தண்ணி இல்லை, பசி இல்லை, தூக்கம் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாம் குடும்பி தேவை. இந்த உயிருக்கும் உடைய ஒரு நிலைமை வரும். அண்ணாமலையார் அன்னைக்கு வேற ஒன்றும் தோணாது. அம்பளவானா அப்படின்னு வேற எதுவும் தோணாது. ஒரு நாள் தோணும். எங்க ஊர் பக்கத்தில் ஒரு பெரியவர் இருந்தார். கடைசி காலத்தில் என்ன வேலுமணினே சொல்லிட்டு இருக்காரு. வேற எதுவும் சொல்லுவாங்க. வேலுமணி பேரும் வேலுமணி அப்படிம்பாரு. ஒரு நேரம் இந்த பையன் நான் எங்களை உடனே கூப்பிட்டேன் பாரு, நான் முருகனை கூப்பிட்டேன், பழனி ஆண்டவனை கூப்பிட்டேன் பாரு. அவர் முருகன் மேல அவரை பற்று. வேலுமணின்னு பாரு எப்பயுமே. அதனால பேரனுக்கு வேலுமணின்னு பேர் வச்சுட்டார். கடைசி வரைக்கும் வேலுமணி. ஒரு சில நேரம் ஏன்னா எத்தனை தடவை கூப்பிட ஏன்டா வரல பாரு சொல்லிட்டே இருப்பார். வேலுமணி இறைவன் நாம சொல்லி என் தாத்தாவோட கடைசி காலத்துல வைத்தொழில் தான் முருகான்னு தான் சொல்லிக்கிறேன். இந்த உயிர் நமக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்துக்கு பேரை சொல்ல. அண்ணாமலையா, ஆலவாயா, சொக்கநாதா சொல்லிட்டு ஆனைக்காங்கலே, தில்லை கூத்த பெருமானே சொல்லிட்டே இருக்கும். அதுதான் சொல்ல முன்னை அவனுடைய நாமம் கேட்டால் இந்த உயிர் ஒரு நாள் இறைவன் நாமத்திலேயே அடங்கி நிற்கும். இறைவன் திருவள்ளிலே அடங்கி நிற்கும். அந்த நிலை நமக்கு வரும். வரத்துக்கான பயிற்சி களம் தான் இங்க. நாமளோ முருகனையாவோ யாரோ சொல்றதில்லை. அங்க மேல இருந்து சொல்றாங்க. உமாதேசம் எழுதி வச்சிருக்காரு. இன்னைக்கு சென்னிப்பனாரையா எல்லாத்துக்கும் சொல்லணும். நம்மளே போய் சொல்ல முடியாது. யாராவது அனுப்பிச்சு விட்டு சொல்லுங்க. யாராவது பிரவர்த்தனம். இப்போ இதை படித்தா நமக்கு என்ன வரணும்னா, நம்மளும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு இறைவன் நாமத்தையே சொல்கிற நிலைமை இந்த உயிருக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். இறைவன் நாமத்தையே சொல்லிட்டே இருக்கும். அதனால தான் அந்த இடத்துல பேர் பூரா அப்படி வச்சுருந்தாங்க. சாமி வேற வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தாலாம் உட்காரும் போது எந்திரிக்கும் போது சிவசிவான்னு சொல்லிட்டே இருப்பார். எங்கள் தாத்தா பேர் அருணாசிவம், அவங்க அப்பா பேர் சிதம்பரம், பையனுக்கு ஒருத்தர் பேர் சாம்பசிவம், ஒருத்தர் பேர் அண்ணாமலை, ஒருத்தர் பேர் சிவா, இப்படியே தான் பேர். எங்கள் அம்மா பேர் மீனாட்சி, இன்னொரு பேர் கனகலட்சுமி, இப்படிதான் பேரை வீட்டில் பேரையே சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படி கூப்பிட்டாலும் அந்த பேர் தானே வரும். எப்படி கூப்பிட்டாங்க அண்ணாமலைன்னு கூப்பிடணும், இல்லை சாம்பசிவம் கூப்பிடணும், இல்லாட்டி சிவான்னு கூப்பிடணும். வேற எங்க கூப்பிட முடியும்? எப்படி கூப்பிட்டாலும் தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தேனிக்கும், தெரியாமல் சாப்பிட்டாலும் தேனிக்கும். இறைவன் நாவது தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் அதுக்கு உண்டான பலன் நமக்கு உண்டு. யாரும் என்ன சொன்னாங்க? சரி, அப்ப இந்த உயிர் ஆன்மா தனக்குரிய அறிவு இச்சை செயல்கள் திருவருளின் நிறைவில் ஒடுங்கி சிவமாம் தன்மை பெற்று ஆன்ம விளக்கம். இந்த உயிர் ஒரு காலத்துல இறைவன் திருவருளில் அழுந்தி நின்று அவனுடைய இன்பத்தை முழுமையாக அனுபவித்துக் கொண்டிருக்கும். அப்ப உலகத்தின் மீது எந்த பற்றும் இருக்காது. இந்த குரல் இப்ப வருது, முதலே வந்துருச்சுன்னு சொன்னேன். உட்கை தரும் பொற்கை உடையவர் போல் உண்மை பின் நிற்கை அருளார் நிலை. உட்கைனா தீப்பந்தம். இன்னைக்கு டார்ச் லைட் வச்சுக்கலாம். உட்கைனா இன்னைக்கு டார்ச் லைட் விட்ட செல்போன் டார்ச் தான். உட்கை தரும் பொற்கை. உட்கை தரும் பொற்கை.
தீப்பந்தம் என்ன பண்ணும்? ஒரு பொருளை காண்பதற்கு துணையாக இருக்கும். இருட்டில் ஒரு பொருளை பார்ப்பதற்கு வழிக்கு எல்லாமே தீப்பந்தம் டார்ச் லைட் துணையாக இருக்கும். பொற்கைன்னு அழகிய கை உடையவர் கூட உண்மை பின் நிற்கை அருளார் நிலை. உண்மை பின், உண்மைன்னா இங்க திருவருளை முன்னாடி நிறுத்தி நம்ம பின்னாடி நிற்போம். திருவருளை முன்னாடி நிறுத்தி ஒரு பொருளை காண்பதற்கு செல்லும் போது இருட்டில் இரவில் லைட்டை முன்னாடி வெளிச்சத்தை அடித்து அது பின்னாடி எப்படி போகிறோமோ, இறைவன் திருவடியை காண்பதற்கு திருவருளை முன்னிறுத்தி நாம் பின்னாடி போகிறோம். இறைவன் திருவடியை சென்று சேர்வதற்கு திருவருளை முன்னாடி நிறுத்தி நம்ம பின்னாடி போகிறோம். புரியுதுங்களா? பின்னாடி அடிச்சுட்டு போனால் என்ன பண்ணுவோம்? புளியில் விழுந்துருவோம். உலகியல் வாழ்க்கையில் இருக்கணும் பின்னாடி அடிச்சுட்டு இருக்கான். அப்படின்னா என்ன? திருவருளை பின்னாடி நிறுத்தி நான் தான் செய்கிறேன் முன்னிறுத்தி போறது. இப்ப குருநாதன் உணர்த்திய பிறகு, நம்முடைய சித்தாந்தம் படித்த பிறகு இந்த உயிர் அறிவு எப்படி இருக்கணும்னா, திருவருளை முன்னாடி நிறுத்தினோம். சாமி தான் நமக்கு எல்லாம் கூட்டி வைக்கிறாரு. இன்னைக்கு திருவருள் வகுப்பில் போய் படிக்கணும். இன்னைக்கு திருவருள் திருமுறை இசை கேட்கணும். இன்னைக்கு திருவருள் இன்னைக்கு கிடைச்சது எவ்வளோ பெருசு. இன்னைக்கு கிடைச்ச உணவு இறைவன் கொடுத்தவங்க. அதனால ஒவ்வொரு செயலையும் நம்ம திருவருளை நினைச்சு சாப்பிடும்போது கூட இறைவன் நினைச்சு சாப்பிடும். அப்ப சிவத்தை அடைந்து சிவானந்தம் அனுபவிக்க விரும்புவர்கள் திருவருளை முன்னிறுத்தி தாம் அதன் பின் நின்று கண்டு அடைந்து அனுபவித்தல் வேண்டும் என்பது கூறப்பட்டது. இப்ப திருவருளை முன்னாடி நிறுத்தினாதான் நாம் சிவானந்தத்தை அனுபவிக்க முடியும். அதான் அந்த திருவருளை முன்னாடி நிறுத்துறதுனால என்ன சொல்றாரு மாணிக்கவாசகர்? அப்படி நிறுத்தினோம்னா மாய வாழ்க்கையில் மெய்யென்றெண்ணி மதித்திடாவரை நல்கினார். வேயதோழ்மை பங்கனிங்கள் திருப்பெருந்துறை மேவினான் காயத்துள் அமுது ஊரணி கண்டுகொள் என்று நம்பிய சேயமலர் மாமலர் சேவடிக்கன் நம் செல்லினம் காயத்துள் அமுது ஊர நீ கண்டுகொள் என்று காட்டிய. அப்ப திருவருளை முன்னாடி நிறுத்தி போனோம்னா காயத்தில் அமுது ஊர நீ கண்டுகொள் என்று. அப்படி இருந்தாதான் அவன் காட்டுவான். நாவுக்கரசர் சொல்றாரு, என்னில்லாரும் எனக்கினி யாரில்லை என்னிலும் இனியார் ஒருவன் உள்ளன் என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போந்து பூக்கு என்னுள்ளே இன்னம்பர் ஈசனே என்னில்லாரும் எனக்கினி யாரில்லை. ரெண்டு, எனக்கு இனிமே யாருந்த சாமி உன்னை விட்டா அப்படின்னு. என்னில்லாரும் எனக்கு இனியவர் உன்னை போல ஒருவன் இல்லை. ரெண்டு பொருள். எனக்கு யாரும் இல்லப்பா, உன்னை போல இனியவன் ஒருத்தர். என்னிலும் இனியான் ஒருவன் உள்ளன், என்னுள்ளே ஒருத்தன் இருக்கான்ப்பா, தித்திப்பான் தேனாய் அவன் உள்ளே இருக்கிறான். என்னிலும் இனியான் ஒருவன் உள்ளான் என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போந்து புக்கு என்னுள்ளே நிற்கும் இன்னம்பர் ஈசனே. அவர் தான் சொல்றாரு, தொழுது தூமலர் தூவி துதித்து அழுது காமுற்று அரட்டுகின்றாரையும். ரெண்டு வரி சொன்னார். தொழுது தூமலர் தூவி அழுது காமுற்று அரட்டுகின்றாரையும். அண்ணாமலை, அருணாச்சலா,
சொக்கநாதா அரட்டுறது. பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும், பொழுதுபோக்கி புறக்கணி எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பரீசனே. பொழுதுபோக்கு ஒரே வரியில முடிச்சிட்டாரு. இவனுக்கு அதுக்கு மேல எழுத வேண்டாம், அதே அதிகம். தொழுது தூமலர் தூவி துதித்து அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும், பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பரீசனே. அடுத்த படம். ஐம்புலனால் தாம் கண்டது என்றால் அது ஒழிய ஐம்புலன் ஆர்தாம் ஆர் அதற்கு. தாம் ஐம்புலனால் கண்டது, உயிர் ஐம்பொறி முதலிய கருவிகளை கொண்டு அறிந்து வந்தது அது ஒழிய என்றால், மெய்ப்பொருளாகிய சிவம் நீங்களாக ஏனவற்றையும் என்றால் அதற்கு மெய்ப்பொருளை அறிதற்கு ஐம்புலன் ஆர் ஐம்பொறி முதலிய கருவிகளை என்ன உரிமை இருக்கிறது? தாம் யார்? இனி அக்கருவிகள் துணையின்றி ஒன்றையும் அறிய மாட்டாத உயிருக்கு தனித்து நின்று அம்மைப்பொருளை அறிதற்கு என்ன உரிமை உள்ளது? இதில் என்ன சொல்லுதுன்னா, இறைவனை காண்பதற்கு நம்முடைய கருவிகரணங்கள் துணை செய்யாது. இந்த கருவிகரணங்களை கொண்டு இறைவனை காண முடியாது. நம்மகிட்ட இருக்க கருவிகரணை கொண்டு இப்ப நான் போய் கோயிலில் பார்க்கறோம்னா திருமேனியும் பார்க்கறோம். நம்ம பார்க்கறதுல நல்ல ஆடை போட்டிருக்காங்க, நல்ல திருநீர் வச்சிருக்காங்க, நல்ல அலங்காரம் பண்ணியிருக்காங்க, இதுதான் பார்க்கணும். நாவுக்கரசர் போறார், என்று வந்தாய் என்னும் திருக்குறி சாமி போய் பார்க்குது. நான் பார்த்தா இப்படி நிற்கிறான்னு நினச்சிக்கோம். எப்பப்பா வந்த அப்படின்னு கேட்குறாரு சாமி. சுந்தரர் போறாரு, ஏன்னா சாமி உள்ளுக்கு காணாங்கிறார். அங்கே போய் வயலில் நடவு நட்டுட்டு இருக்க எங்க பேரூர்ல. நான் போனா என்ன பண்ணுவோம், ஐயரை காணா திண்ணீரை கொடுக்கலன்னு நினைச்சுட்டு. அவருக்கு போனா சாமி தெரியுது. அப்ப இந்த ஐம்பொறிகளை கொண்டு இறைவனை அறிய முடியும். இப்ப நாம தான் அறிவோமான்னு சொன்னா நம்மளாலே அறிய முடியாது. இப்ப திருவருள் துணை இல்லாம நாம இறைவனை உணர முடியும். ஐம்பொறிகளாலோ ஆன்ம அறிவாலோ இறைவனை உணர முடியாது. அஞ்சினால் இயற்றப்பட்ட ஆக்கையை பெற்றதனுள் வாடும், அஞ்சினால் இயற்றப்பட்ட ஆக்கையை பெற்று அதனுள் வாடும், அஞ்சினால் அடர்க்கப்பட்டு இங்கு விதரும் அதனேனை, அஞ்சினால் உய்க்கும் வண்ணம் காட்டினாய்க்கு அச்சம் தீர்த்தேன், அஞ்சினால் பொழிந்த சென்னி அதிகை வீரட்ட நீரே. திரு அதிகை வீரட்டு நேர்ந்த பாடல். அஞ்சினால் இயற்றப்பட்ட ஆக்கையை பெற்று அதனுள் வாடும், ஐம்பொறிகளாலே இயற்றப்பட்ட இந்த உடம்பு, ஐம்பூதங்களாலே இயற்றப்பட்ட இந்த உடம்பு. அப்புறம் அஞ்சினால் அடர்க்கப்பட்டு ஐம்பூதங்களால் இயற்றப்பட்ட இந்த உடலை ஐம்பொறிகளால் ஈர்க்கப்பட்டு வாழ்கிறோம். ஐம்பூதங்களால இந்த உடம்பு ஐம்பொறிகளால இழுக்கப்பட்டு வாழ்கிறோம். ஆதன் ஏனை அறிவற்ற அடியேன், அவர் சொல்றார் அறிவற்றவன். அஞ்சினால் உய்க்கம் வண்ணம் காட்டினாய்க்கு, அப்படி அஞ்சினால் இயற்றப்பட்ட இந்த உடலை கொண்டு ஐம்பொறிகளால் இழுத்து செல்லப்படக்கூடிய அறிவுடைய அறிவற்ற இந்த அடியேனை அஞ்சினால் உய்க்கும் வண்ணம் காட்டினாய்க்கு, திருவைந்தெழுத்தாகி ஐந்தெழுத்தை சொல்லி சொல்லி உய்யும் வண்ணம் என்னை செல்லுமாறு வழிகாட்டினாயே. காட்டினாய்க்கு அச்சம் தீர்ந்தேன், இனி எனக்கு பிறவி பயம் இல்லப்பா, அதை நீங்கிட்டேன். அஞ்சினால் பொழிந்த சென்னி, அஞ்சினால் பொழிஞ்சுன்னா பஞ்சகவியம். அஞ்சினால் பொழிந்த சென்னி அதிகை வீரட்ட நீரே. அஞ்சினால் இயற்றப்பட்ட ஆக்கையிலே ஐம்பூதங்களால் இயற்றப்பட்ட இந்த உடலால் ஐம்பொறிகளால் இழுக்கப்பட்டு அலைகின்ற அறிவில்லாத என்னை
அஞ்சினால் உய்க்கும் வண்ணம் ஐந்தெழுத்தை சொல்லி உய்யுமாறு என்னை வழிகாட்டி எனக்கு இனி பிறவிப்பிணியிலிருந்து நீங்கிய நான் அஞ்சினால் பொழிந்த சென்னி ஆணைந்து கொண்டு வழிபாடு செய்யப்பட்ட சென்னி அதிகை சென்னியுடைய அதிகை விரட்ட நீரே இந்த ஐந்தெழுத்து உபதேசத்தினால் நான் உய்யப்பெற்றேன். ஐம்புலனால் அலைகழிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு அறிவற்று இருந்த என்னை எப்படி கரை தேர்த்தினான் சொன்னான்? ஐந்தெழுத்து உபதேசத்தால் கரை தேர்த்தினாங்க. ஐம்புலனால் தாம் கண்டது என்றால் அது ஒழிய ஐம்புலன் ஆர்தாம் ஆர் அதற்கு. இப்ப திருவருளை பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் காண முடியாது, திருவருளால் காண முடியும். திருவருளால் காண்பதற்கு முதல் படிநிலை திருவருள் குருவாய் வந்து நமக்கு உபதேசம் செய்யும், அறிவு விளக்கம் பெறும், ஆணவமுடம் நீங்கும். திருவருள் சக்தியாலே திருவருளை காண முடியும். அடுத்தது தாமே தரும் அவரை தம் வழியினார் கருதல் ஆமே இவனார் அதற்கு. தம் உடைமை பொருளை தாமாகவே தரும் வள்ளல் தன்மை உடையவரை மற்றவர் வலிமையால் பெற முயல்வது பொருந்துமோ? பொருந்தாது. அதுபோல தாமே அடியவர்க்கு அருள் புரியும் இறைவன் திருவருளை பிறர் வலிமையினால் பெற முயல்வது எந்த விதத்தில் பொருந்தும்? தாமே தரும் அவரை உயிர்களுக்கு கருணையினாலே பக்குவம் அறிந்து தாமே தம்மை தரும் அவரை. ஒவ்வொரு உயிருக்கும் என்னென்ன பக்குவ நிலை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய் ஐயாட்ட கேட்கிறோம். ஐயா குருநாதன் உபதேசம் பண்ணினோடனே முக்தி அடைகிற உயிர்கள் இருக்கு. திருவாரூர் தர்மபுராதீனத்தில் அப்படி குருநாதன் உபதேசம் பண்ணோடனே அப்படியே முக்தி. ஒரு கட்டளை தம்பிரான் மடாதிபதி ஆக்கிறதுக்கு உபதேசம் பண்றாங்க, பண்ணும்போதே முக்தி. அது அசத்தியோ நிர்வாண தீக்கைன்னு உபதேசம் குருநாதன் உபதேசம் கேட்டவனே அப்படியே இறைவன் திருவருள்ல கலந்தார். சத்தியோ நிர்வாண தீக்கை ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த மண்ணுலகத்தில் இரும் முதல்ல சொன்னது சத்தியோ நிர்வாணம். அசத்திய நிர்வாணம் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த மண்ணுலகத்தில் இருந்து இறுதியில இறைவன் திருவருளை சேர்றார். அப்புறம் உபதேசம் பண்ணவனே பற்றுக்களை விட்டு இறைவனை நினைத்து வாழ்ற நிலை. இப்படிலாம் இருக்குதுங்க. ஆனா நமக்கு குருநாதன் உபதேசம் வாங்கிட்டோம், ஆனா எந்த தெளிவும் வந்த மாதிரி தெரியல அப்படின்னு போய் கேட்டவங்க என்னங்க ஐயா போய் கேட்டேன். இப்படி பல நிலைகள் இருக்கு. உபதேசம் வாங்கினோடனே முக்தி அடைகிறது இருக்கு, உபதேசமான அறிவு தெளிவும் இருக்கு. நமக்கு எந்த தெளிவும் வந்த மாதிரி தெரியலையா அப்படின்னு போய் கேட்டேன். இப்ப இதுக்கு என்ன வேற எங்கேயாவது உபதேசம் மாற்றி வாங்கணும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, உயிரினுடைய பக்குவ நிலை எதுன்னு சாமிக்கு தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு குருநாதன் அனுப்புவார். உன்னுடைய உயிரை மேம்படுத்துவதற்கு யாரை அனுப்பிச்சா உன் உயிர் அறிவு மேம்படுமோ அவரை அனுப்பியிருப்பார். அதனால அவருக்கு நிகழ்ந்து உனக்கு நினைக்கிற நிலை உனக்கு உன்னுடைய அறிவு நிலை எப்படி இருக்குன்னு அகத்தொரு நோய்க்கு உள்ளினரே அன்றி சகத்தவரும் காண்பவர்தான் இதிலே பொருள் சொல்ற. உயிர் அறிவு எப்படி இருக்குன்னு உள்ளுக்கு இருக்கவனுக்கு தான் தெரியும். உன்னுடைய அறிவு நிலை என்னன்னு இறைவனுக்கு தெரியும். அந்த பக்குவ நிலைக்கு தக்க மாதிரி தான் உனக்கு உபதேசம் குருநாதர் வருவார். அதனால எதையோட ஒப்பிடக்கூடாது. உன்னுடைய உயிர் பக்குவ நிலைக்கு தக்க மாதிரி சாமி அனுப்புவார். அதனால உயிர் பக்குவ நிலைக்கு தகுந்த மாதிரி தாமே தந்தருளும் சிவவரம் பொருளை. உயிர் பக்குவ நிலைக்கு தகுந்த மாதிரி குருநாதர் நினைச்சு உபதேசம் செய்து நம்மளை பக்குவப்படுத்துவார். தம் வழியினால் கருதல் ஆமே. ஆன்மா தமது வலிமையினாலே பெருதற்கு கருதல் பொருந்துமோ அப்படின்னா பொருந்தாது. இவனால் அதற்கு சிற்றறிவும் தற்சுந்தரமின்மையும் உடைய ஆன்மா திருவருளை நம்முடைய முயற்சியால் பெறுவோம் என்பது எந்த விதத்திலையும் பொருந்தாது. அவனே தருவான்.
தாமே தரும் அவர். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை, தந்தது உந்தன்னை அவன் தான் கொடுக்குறான். கொண்டது எந்தன்னை, தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை. சங்கரா ஆர்களோ சதுரர், யார் அதுல வெற்றியுடையவர்? பொன்னால் பிரயோசனம் பொன் செய்தார் கொண்டு பொண்ணுக்கும் ஏதுண்டு. நகை இருக்குன்னா நகையினால பிரயோசனம் நகைக்கு இருக்கா? அதை செஞ்சவன் போட்டுக்கிறவனுக்கு இருக்கு. உன்னால் பிரயோசனம், என்னால் பிரயோசனம் உனக்கேதுமில்லை, உன்னால் பிரயோசனம் எனக்குண்டு. அதுபோல தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்களோ சதுரர். உன்னால எனக்கு நிறைய பிரயோஜனம் இருக்கு சார், என்னால என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. 5 ரூபாய்க்கு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கம் வாங்கிட்டு 5 கோடி கெட்டு வரும். தேங்காய் பழம் வெத்தலை பாக்கெல்லாம் பூசை பண்ணிட்டு இந்த வீடை கட்டி முடிக்கணும் சாமி கெட்டு வரும். அவர் எல்லாம் கொடுத்துட்டு கம்மன் மரத்தடியில் உட்காந்துருக்க. தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்களோ சதுரர். அந்தமில்லா ஆனந்தம் பெற்றேன், அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். யாது நீ பெற்றது ஒன்று என்பால், நீ எங்க என்னப்பா பெற்ற? நம்மளால ஒண்ணும் கொடுக்க முடியாது. நம்ம கொடுக்க ஒன்னே ஒண்ணு அன்பு. அது முழுமையா இருக்குமானா இருக்காது. அது முழுமையா வரணும். கால் கொடுத்து இரு கையேற்றி, கால் கொடுத்து இரு கையேற்றி களி நிறைத்து இறைச்சி மேய்ந்து. கால் கொடுத்து இரு கையேற்றி களி நிறைத்து இறைச்சி மேய்ந்து, தோள்படுத்து உதிர நீராள் சுவர் எடுத்து 2 வாசல் 7 உடைத்தான் அமைத்தாங்கு 7 சாலோகம் பண்ணி. மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரைக்காடனாரே. ஒண்ணுமே உருவமில்லாத சின்ன உயிர் அணுவா கிடந்த உயிருக்கு கால் கொடுத்து கை கொடுத்து உடம்பு பூரா இறைச்சி மேய்ந்து குதிரை நீரால் சுவர் எடுத்து 9 வாசல் வைத்து இந்த உயிரை உலகிலே உழவும்படி உடல் கொடுத்து பிள்ளைக்கு ஆய்வு வைத்தார். யாரு? மாமரைக்காடனார். எல்லாம் அவர் கொடுத்தாரு. நாம என்ன நினைக்கிறோம்? நாமளே போய் அவர் அடைஞ்சலாம். அவர் கொடுத்து அவரே தான் கொடுக்கணும். அவர் கொடுக்காம எதையும் பெற முடியும். தாமே தரும் அவரை தம் வழியினால் கருதல் ஆமோ இவனார் அதற்கு. நம்முடைய அறிவு சிற்றறிவு. தாமே அடியவருக்கு அருள் புரியும் இறைவனை திருவருளை பிறர் வலிமையினால் பெற முயல்வது எந்த விதத்தில் முடியாது. நம்முடைய வலிமையினால பெற முடியுமான முடியாது. அவனே கொடுத்தான். சரி, இப்ப இந்த இதுல முதல் குறள்ல பாசங்கள் நீங்கி அருளை உணர்ந்த ஆன்மா, உலகப்பற்றுக்களை நீங்கி அருளை உணர்ந்த ஆன்மா அருளை சார்ந்து அருளாகவே நிற்கும். பெத்த காலத்தில் திரோதான சக்தி முத்தி காலத்தில் திருவுருளாகும் என்று துணை செய்யும். இந்த உலகத்தில் வாழும்போது இந்த திருவருள் தான் நமக்கு மறைப்பாற்றலாக நின்று இறைவனை உணரவிட்டாமல் உலகப் பொருள்களின் மீது உணர்ந்து அதை அறிந்து அதில் உவர்ப்பு வரும். இறைவனை உணர்வதற்கு முன்னாடி சாமி என்ன பண்ணுவார்னா, இந்த உலகத்தில் நம்மளை உணர வைப்பார். இந்த உலகத்தில் உழன்று இந்த பொருள்களை எல்லாம் அனுபவித்து இதெல்லாம் நிலையில்லாத பொருள் என்ற உவர்ப்பு வந்த பிறகு அதே திருவருள் தான் முதல்ல திரோதான சக்தியாக நின்று மறைப்பாற்றலை செய்யும். அப்போ திருவருளாக நின்று நமக்கு அருளை அடைவதற்கு துணை செய்யும். அடுத்தது எடுத்து சுமப்பான் பேர் சாமி. சாமி இந்த உயிரினுடைய துன்பத்தை எடுத்து சுமப்பது. அவன் நம்மளை கேளாமலே தானே முன் வந்து எடுத்து சுமப்பான். நம்மளை கேட்காமலே அவனே எடுத்து சுமப்பான். அவன் வேலையாளை போல அவனே எடுத்து சுமப்பவனாக இருக்கிறான். திருவருளை வஞ்சித்து உயிர் சிவானந்தத்தை பெற முடியாது.
திருவருளுக்கு தெரியாமல் நாம் சிவானந்தத்தை பெற முடியாது. திருவருள் துணை செய்தால் நாம் சிவானந்தத்தை அடைய முடியும். திருவருளை சார்ந்து திருவருளில் ஒடுங்கி இருக்கும் ஆன்மாவுக்கு அப்படி திருவருளையே அடங்கி நின்னோம்னா நமக்கு ஆணவ மனம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. திருவருள் ஐம்புலன்களால் அறியப்படும் பொருள் அன்று. நம்முடைய ஐம்புலன்களால் அறியப்படக்கூடிய ஐம்பொறிகளால் அறியக்கூடிய பொருள் திருவருள் அன்று. அருள் தானே தன்னை ஆன்மாவுக்கு தரும். திருவருள் தானே தன்னை தரும் என்று இந்த அதிகாரத்தை பார்த்தோம். அடுத்து இன்புறு நிலை.